வெல்கம் டு பிரதீப் பாண்டியன் விளாக். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கொடைக்கானலில் நம்ம வந்து வத்தலக்குண்டு வழியாக தான் ஒரு ரூட் பார்த்துருப்போம். பொதுவாக இயல்பாக அதில் தான் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் நம்ம போய் பார்த்துருப்போம், அது பண்ணியிருப்போம். இந்த ஏரியா எங்கே எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழேயே பட்டிவீரன் பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அது வழியே வந்தோன்னா பொதுவாக அந்த பக்கம் டிராஃபிக்கே இருக்காது. சுத்தமாக பார்த்தா இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் யாருக்கும் அவ்வளோவா ரோடு வந்து யாருக்கும் அனுபவம் இருக்காது, பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரோட்டில் வரதை விட இது வந்து ஒரு நிறையா கிராமங்கள் சுற்றி சுற்றி நம்ம நிறையா போகிற மாதிரி இருக்கும். ஆனால் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே இந்த மாதிரி பிளேஸ்னால் பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கு தோட்டம், காஃபி எஸ்டேட்டு, மிளகு, இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோட்டம் தான் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் முன்னாடி வந்தப்போ. இந்த மாதிரி அதை விட இதில் வந்தீங்கன்னா ஒரு புது விதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். வரதா இருந்தால் ஒரு நைட் ட்ராவல் பண்ணாமல் பகலில் ட்ராவல் பண்ணுவாங்க. நல்லா இங்கே வந்து ஒரு கிராமமாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருடா, ஏன் சொல்லிட்டு இருக்கேன்லடா, எல்லாம் நம்ம நல்லா பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு நீங்கள் தாண்டிக்குடி அது வழியாக திரும்ப கொடைக்கானல் போய் ரீச் ஆகிடலாம் நீங்கள். ஆனால் அதில் போகிறது கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது சுற்றி சுற்றி ஒரு ஊராக போய் வரும். வாங்க மேற்கொண்டு நம்ம என்னென்ன ஊர் இருக்குன்றதை பார்த்துருவோம். போகும்போது ஒவ்வொரு ஊராக கண்டிப்பாக பார்ப்போம். அங்கே என்னென்ன இதுனா ரசிக்கிற மாதிரி இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சூப்பர்னு போடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். வாங்க அடுத்த பிளேஸ் போவோம். போகலாம். ரைட், டிராஃபிக் கிளியர். நெக்ஸ்ட் கிராமத்தை தேடி போயிட்டுருக்கோம். 10 கிலோமீட்டரில் தாண்டிக்குடி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஊடால என்னென்ன கிராமம் வருதுன்னு பார்ப்போம். அங்கே ரைட்டில் பிரிஞ்சதுன்னா ஆடலூர் போயிருக்கும். அது 19 கிலோமீட்டர். இன்றைக்கி நம்ம வந்த டைமிங் வந்து ரொம்ப லேட்டாக வந்தனால நம்ம அங்கே நம்மளால் போக முடியல.